அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். பாட்டு மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குல்ல? அது இந்த உலகத்துக்கே தெரியுமே. ஆனா நீ இந்த பாட்டை கேட்டு உனக்கு இந்த மியூசிக் பிடிச்சிருக்குன்னு எனக்கு இப்பதானே தெரியும். நீ எப்பவும் இதே மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? ஆமா, என்ன இன்னைக்கு திடீர்னு பாட்டெல்லாம் கேட்டு பரவசமா இருக்க? ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன். சும்மா சமாளிக்காதக்கா, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? அப்புறம் சொல்லிடுவேன். சொல்லு. நீ இன்னைக்கு லவ் மூட்ல இருக்க. அக்கா, நீ சும்மா கை ஓங்குவியே தவிர என்ன அடிக்க மாட்டேன்னு தெரியும். வர வர உனக்கு அக்கான பயமே இல்லாம போச்சு. உண்மையை சொல்ல நான் எதுக்கு பயப்படணும்? எது உண்மை? சும்மா ஏங்கா சமாளிக்கிற? நான் தான் காலையில் நீ சிவா ரூம்ல பால் காய்ச்சும் போது உன்னை வாட்ச் பண்ணனே. என்ன வாட்ச் பண்ண? இது வரைக்கும் உன் முகத்துல பார்க்காத சந்தோஷத்தை சிவா ரூம்ல நீ விளக்கேத்தும் போது நான் பார்த்தனே. எங்க போறேன்னு சொல்லாமலேயே நீ என்ன பால் காய்ச்ச கூட்டிட்டு போயிட்டு இப்ப புதுசா கதை விடுறியா? இது ஒன்றும் புது கதை இல்லக்கா, பழைய கதை தான். சிவா ரூம்ல பால் காய்ச்ச போனன்னு உன்னை கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியுமே. அதனாலதான் உன்கிட்ட சொல்லாமலே உன்னை சர்ப்ரைஸா கூட்டிட்டு போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் உண்மையே தெரிஞ்சது. என்ன சொல்ற நீ? என்னமோ நீயே புது வீடு பார்த்து பால் காய்ச்சின மாதிரி அவ்வளவு அக்கறையா இன்வால்மெண்டோட ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்ச தெரியுமா? அது லேடிஸ் இல்லாத வீடு. சிவாவுக்கு அந்த சம்பிரதாயம் எதுவும் தெரியாது இல்லையா? ஆமா, தெரியாதுதான். ஏன்னா சிவா கிட்ட புது வீடு பால் காய்ச்சணும் நீ சொன்னதா அவர்கிட்ட சொன்ன போது இதெல்லாம் பொம்பளைங்க செய்யற விஷயம், ஃபேமிலியில இருக்கவங்க செய்யற விஷயம், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லக்கா, பால் காய்ச்சி விளக்கேத்துறதுக்கு லேடிஸ் அவசியம் இருக்கணும். எனக்குன்னு விளக்கேத்த ஒரு பொண்ணு வரும்போது அத பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்த சூழ்நிலை அப்படி இல்ல. ஆனா இப்ப அவர் வாழ்ற சூழ்நிலை அவரை நிச்சயமா ஒரு நல்ல மனுஷனா மாத்தும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன் நம்பிக்கை வீண் போகாதுக்கா. ஏன் தெரியுமா? நல்லவங்களா இருக்கிறவங்க கொஞ்ச நாள் கழிச்சு கெட்டவங்களா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கெட்டவங்களா இருந்த நல்லவங்களா மாறுறவங்க எந்த சூழ்நிலையிலயும் பழைய நிலைமைக்கு போகவே மாட்டாங்க. இதுல சிவா 2வது ரகம். அம்மா, அம்மா, காஃபி கேட்டீங்க, கொண்டு வந்து கொடுத்தேன். அப்படியே இருக்கு, நல்லா இல்லைங்களா? ஓ சாரி, மறந்துட்டேன். சரி, ஆறி போயிடுச்சு. வேற காஃபி கொண்டு வரட்டுமா? சரி, சூடா எடுத்துட்டு வா. என்னாச்சு மேகலா? நத்திங். கொண்டு வந்து கொடுத்த காஃபிய குடிக்காம மறந்துட்டு ஏதோ யோசனையில இருக்க. கேட்டா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற. ஒன்னும் இல்ல துர்கா. நில்லு மேகலா. இப்படி பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம் மேகலா? பதில் சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னு அர்த்தம். சமாளிக்காத மேகலா, நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். வெள்ளையங்கிரி சித்தர் வந்துட்டு போனதுல இருந்து நீ சாதாரணமாவே இல்ல, ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்க. நீ இப்படி உன்னை மறந்து யோசிக்கிற அளவுக்கு வெள்ளையங்கிரி சித்தர் அப்படி என்ன சொல்லிட்டு போனாரு? சித்தர் வந்துட்டு போகும்போது நீ தானே கூட இருந்த.
ஆனா முழுசா இல்லையே. பாதியிலே சித்தருக்கு பால் கொண்டு வர நான் போயிட்டேன்ல. அப்புறம் நான் கடைசியில தானே வந்தேன். அந்த கேப்ல என்ன நடந்துச்சு? வழக்கம் போல அவர் பாஷையில அவர் ஏதோ சொன்னாரு. ஆனா எனக்கு எதுவும் சரியா புரியல. ஆமா, மதுமிதா மஞ்சுவை பத்தி ஏதாவது சொன்னாரா? நீ அவங்கள பத்தி சித்தர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது நான் பால் கொண்டு வர போயிட்டேன்ல, தங்கச்சிங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு ஏதாவது சொன்னாரா? எதுவும் சொல்லல. நில்லு மேகலா, தங்கச்சிங்களை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு நான் எவ்வளவு ஆர்வமா கேட்டுட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு அலட்சியமா போயிட்டு இருக்க. மஞ்சு மதுமிதாவை பத்தி நான் தெரிஞ்சுக்க கூடாதா? எனக்கு அந்த உரிமை தான் இல்லையா? அப்படி நான் எதுவும் சொல்லல. தெரியாத உன்னை பத்தி சொல்லுனா நான் என்னன்னு சொல்றது? இல்ல, சித்தர் ஏதோ சொல்லிருக்காரு. அத நினைச்சுதான் நீ குழம்பி போயிருக்க. அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீ என்கிட்ட மறைக்கிற. நீயா வீணா எதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டேனா அதுக்கு நான் பொறுப்பில்ல. 15 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர் என்ன சொன்னாரோ அதே தான் இப்பவும் சொல்லிட்டு போனாரு. ஆ? டேய் சாப்பிடுறா. டேய் என்னடா சாப்பாடு போட்டு வச்சு எவ்வளவு நேரமாச்சு? சாப்பிடாம அப்படியே வச்சிட்டு இருக்க? எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன் வேண்டாம்? அக்கா நேத்துல இருந்து சாப்பிடாம பட்னியா இருக்கு. அக்கா சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடுறது? உன் அக்காவுக்கு திமிரு, அதான் சாப்பிடாம பட்னியா இருக்கா. பாக்கலாம்டா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வயத்த காய போடுறான்னு. நீ சாப்பிடுப்பா. நான் சாப்பிட மாட்டேன். அக்கா சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். அடம் பிடிக்காதரா, அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அடி பின்னி எடுத்துருவேன், தெரியும்ல? நீ அடிச்சாலும் பரவாயில்ல, அக்கா வந்து சாப்பிட சொல்லு, அப்பதான் நான் சாப்பிடுவேன். அவளை நான் வேலைக்கு போவேனான்னு சொன்னதுனால உன் அக்கா சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கா. அவ உண்ணாவிரதத்தை முடிக்கணும்னா அவ வேலைக்கு போறதுக்கு நான் சம்மதிக்கணும். அது நடக்காது. நீ பேசாம சாப்பிடு. ஏன் அக்கா வேலைக்கு போனா என்ன? என்னடா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? பலான்னு அரைஞ்சிடும். ஒழுங்கா சாப்பிடு. சுந்தர், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ இப்ப சாப்பிடுறா. போக்கா, நேத்துல இருந்து நீ இப்படி சொல்லி என்ன சாப்பிட வச்சுட்ட. நீ சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் உன்னோட ட்ரைனிங்கா? இல்லம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மா, அக்காவை திட்டாதம்மா. அக்கா வேலைக்கு போனா என்ன தப்பு? உங்களுக்கும் பண கஷ்டம் இருக்காதுல்ல? பண கஷ்டம் இருக்காதுடா, ஆனா மன கஷ்டம் இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? டேய், நீ இப்ப சாப்பிட போறியா இல்லையா? மாட்டேன், போ. சாப்பாடு தள்ளி விட, சாப்பாடு தள்ளி விட. அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சின்ன பையன், அவனுக்கு என்னமா தெரியும்? எதுக்கு இப்ப அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. நீ என் பேச்ச கேட்டாதானடி இவனும் என் பேச்ச கேட்பான். அம்மா, உங்க பேச்சு கேட்க கூடாது, உங்க வார்த்தைக்கு மதிப்பு தரக்கூடாதுன்ற எண்ணம்லாம் எனக்கு இல்லம்மா. நான் அப்படி நடந்துக்கிறவளா இருந்தா உங்க பேச்சு மீறி எப்பவும் நான் வேலைக்கு போயிருப்பனே. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. பெத்தவங்களே பிள்ளைங்களை சரியா புரிஞ்சுக்கலன்னா மத்தவங்க எப்படிமா புரிஞ்சுக்குவாங்க? ஓ, அப்போ பெத்தவங்க தான் பிள்ளைங்களை புரிஞ்சுக்கணும், பிள்ளைங்க பெத்தவங்களை புரிஞ்சுக்க மாட்டீங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. நான் என்ன ஆடம்பரமா வாழ்றதுக்காகவா வேலைக்கு போறேன்னு சொல்றேன். நம்ம குடும்ப தேவைகளுக்கு உங்க ஒருத்தர் வருமானம் போதுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. இவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். வருமானம் முக்கியம்தான், ஆனா அதே நேரத்துல தன்மானம் அதை விட முக்கியமா. அம்மா, நம்ம குடும்பத்துக்கு அவமானம் ஏற்படுற அளவுக்கு எதுவும் நடக்காதுமா. என் வார்த்தையை நம்புங்கம்மா. இதுக்கப்புறமா எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியலம்மா. சரி, சாப்பாடு போடு, நான் சாப்பிடுறேன். சாந்தி,
இந்த அம்மாவோட பயம் உனக்கு புரியாதுமா. உங்க அப்பா நம்ம கூட இருந்திருந்தாருன்னா எனக்கு இவ்ளோ பயம் இருக்காது. ஆம்பளை இல்லாத வீடு இல்லையா? நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா ஆம்பளை இல்லாததுனாலதான் இந்த குடும்பமே இப்படி அலங்கோலம் ஆயிடுச்சுன்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு வந்துடக்கூடாதுமா. அதுக்காகத்தான் உன் கூட நான் இவ்வளவு போராடுறேன். சரி, நீயும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நானும் என் மனசை மாத்திக்கிறேன். நீ வேலைக்கு போக நான் சம்மதிக்கிறேன். நிஜமா அம்மா சொல்றீங்க? ஆமா சாந்தி, ஆனா நான் கடைசியா சொன்னதை நீ கொஞ்சம் கவனத்துல வச்சுக்க. ஆம்பளை இல்லாத வீடுன்னு எல்லார் கண்ணும் நம்ம குடும்பத்து மேலதான் இருக்கு. சரிம்மா. இரு, நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அழாதடா. இந்தா. டேய், சாப்பிடுறா. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். கீதா, என்னக்கா? என்ன ஆபீஸ்ல இருந்து வந்ததும் டயர்டா படுத்துட்ட? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா சாஞ்சேன். என்ன இன்னைக்கு ஆஃபீஸ்ல ஒர்க் லோட் அதிகமா? ஒர்க் லோடெல்லாம் ஒன்றும் அதிகம் இல்லை, வேலை எப்பவும் போல தான் இருக்கு. அப்பயும் டயர்டா இருக்க? ஜூஸ் ஏதாவது கொண்டு வரட்டா? குடிக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க்கா. தேவைக்கு அதிகமாக உழைச்சு அதனால களைப்பு ஏற்பட்டிருந்தா ஜூஸ் குடிச்சா சரியா போயிடும். என் டயர்ட்னஸ்க்கு காரணம் உடம்பில்ல, என் மனசு தான். என்ன கீதா சொல்ற? கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொன்னதுமே எப்படி பதட்டப்படுற பாத்தியா? பாவம்க்கா அந்த சிவா. சிவாவுக்கு என்னாச்சு? பயங்கர ஃபீவர், தலையை கூட தூக்க முடியல, அவ்வளோ ஜுரம். ஆனா அதையும் பொருட்படுத்தாம குளிரோட ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸ்டாஃப்ஸ் ஒருத்தர் கூட அவரை கண்டுக்கவே இல்லை. நான் தான் பார்த்து லீவ் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போக சொன்னேன். ஆனா நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன கீதா நீ? அவர் போக மாட்டேன்னு சொன்னா நீ விட்டுருவியா? கட்டாயப்படுத்தி அவரை அனுப்பி வச்சிருக்க வேண்டியதானே? அதைத்தான் நான் செஞ்சேன். அப்ப கூட அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை விட பெரிய ஜுரம் வந்து நான் மெக்கானிக் ஷாப் வாசல்லே படுத்திருந்திருக்கேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயம்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் கட்டாயப்படுத்தி ஸ்டாஃப் ஒருத்தரோட அவரை அனுப்பி வச்சேன். பாவம், ஜுரத்தால எவ்வளோ கஷ்டப்படுறாரு. ரூம்லேயே அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, சொந்த பந்தம்னு ஒருத்தரும் இல்லை. ஏன்னா அனாதைங்கிறது சரியாதான் இருக்குல்ல. ஆமா கீதா, இந்த உலகத்துல ஏழை யார் தெரியுமா? பணம் காசு இல்லாதவங்க இல்ல, உறவுகள் இல்லாதவ அனாதைதான். பணம் காசு தொலைச்சிட்டா தேடிக்கலாம், திரும்பவும் சம்பாதிக்கலாம். ஆனா உறவுகள் கையை விட்டு போச்சுன்னா திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன பண்றது, எல்லாம் தலையெழுத்துப்படிதான் நடக்கும். சரி, நீ ரெஸ்ட் எடு, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ம்
லட்சுமி, லட்சுமி, அது வரேங்க. சீக்கிரம் வாமா. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர வேணாமா. என்னங்க? இத கொண்டு போய் சார்ஜில் போடு. ம், எதுக்குடி முறைக்கிற? சார்ஜ் போட தெரியுமில்ல? இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? ஆமா. நான் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல கூப்பிடுறீங்களோன்னு அடுப்படி வேலையெல்லாம் போட்டு வரேன். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றவ தான் நல்ல பொண்டாட்டின்னு நீ காலையில ஒரு புத்தகத்துல படிச்சேன். இன்னி வரைக்கும் நீ நல்ல பொண்டாட்டியா இருக்கியான்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த வியாக்கியானத்துக்குலாம் ஒன்றும் குறைச்சல. கொடுங்க. ஐயா ஐயா, ஏன் இந்த ஓட்டம் ஓடி வர்ற? மில்லுல ஏதாவது பிரச்சனையா? மில்லுக்கே பிரச்சனை வந்துடும் போல இருக்கியா? மில்லுக்கே பிரச்சனையா? என்ன என்னன்னு சொல்றதுங்க ஐயா? நான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேங்க ஐயா. சரி. அப்ப என் பக்கத்துல ஒரு கார் வந்து நின்னுச்சு. அந்த காருக்குள்ள பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு பெரிய ஆபீசர் இருந்தாருங்க ஐயா. எந்த ஆபீசரு? எந்த ஆபீசர்னு தெரியலையா, ஆனா பார்த்தா பெரிய ஆபீசர் மாதிரி தெரிஞ்சாரு. உங்களை பத்தி விசாரிச்சாரு. உங்க கணக்கு புள்ளன்னு தெரிஞ்சோன்னே உங்க வீட்டை காட்டுன்னு சொல்லி கையோட கூட்டு வந்தாரியா. சரி, நீ ஏன் அதுக்கு இந்த அளவு பதட்டப்படுறேன்ற? இல்லைங்க ஐயா, வருமான வரி சோதனை அது இதுன்னு. என்ன கணக்குல இது? மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம். நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? சரி, நீ சொன்ன ஆபீசரு இப்ப எங்க இருக்காரு? ஐயா வெளியே தான் நின்றுட்டு இருக்காரு. ஓ, வெளியே தான் நிக்கிறாரா? அதையே ஏன் நீ முன்னாடியே சொல்லல? அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ஐயா இவங்க தான் ஐயா. முத்தையா, சுப்பையா, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கப்பா. எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. ஏன்பா இவரை தான் பார்த்து ஆபீஸ் இருந்தியா நீ? அவர் மேல தப்பு இல்ல. உன்னை பாக்குறதுக்காக நான் கொடுத்த பில்டப் அப்படி கிழிஞ்சது போ. நீ பில்டப் கொடுத்தாலும் கொடுத்த, உள்ள வந்து பெரிய பீதியை கலைப்பிட்டு வந்துட்டான். உள்ள வாப்பா. வா வா. முத்தையா, இதான் நம்ம சின்ன வீடு. பரவாயில்லப்பா, கிராமத்துல இருந்தாலும் நல்ல டேஸ்டா தான் வீட்டை கட்டி இருக்க. தனலட்சுமி, முத்தையாவை தெரியலையா உனக்கு? நம்ம கல்யாணத்துல இவன் தான் மாப்பிள்ளை தோழன். அண்ணே வாங்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா நினைச்சுக்காதீங்கண்ணே, எனக்கு அடையாளம் தெரியல. நீ கூட கல்யாணத்துல பார்த்த மாதிரி இல்லம்மா. இப்ப நிறைய மாதிரி உனக்கு தெரிஞ்சு போச்சா? அது நண்பேண்டா. ஏங்க சும்மா இருங்க. யோ கணக்கு புள்ள, சொல்லுங்க. இது என் ஃப்ரெண்டு முத்தையா. நானு இவன் கைலாசம் எல்லாம் மும்மூர்த்திகள் மாதிரி நெருங்கிய நண்பர்கள். நீ பேண்ட் சட்டை போட்டு வித்தியாசமா மீச வச்சிருந்த பாரு, உடனே உன் ஆபீஸ் வந்து பார்த்து பயந்துட்டான். ஒரு ஆளு பேண்ட் சட்டை போட்டு நம்ம மில்லு பக்கம் வந்துடக்கூடாது இவனுக்கு. உடனே இன்கம் டாக்ஸ் சேல் டாக்ஸ்னு பயந்துக்குவான். சரி சரி, நீ போய் வேலையை பாரு போ. சரிங்க ஐயா, வரங்க ஐயா. வரேன் சார். வரமா தானா, நீ உள்ள போய் நம்ம ஃப்ரெண்டு முத்தையாவுக்கு உன்னோட பிராண்ட் காப்பியை கொண்டு கொடு, அவனும் அனுபவிக்கட்டும். என்னங்க நீங்க? அண்ணா இருங்கண்ணே, இதை வந்துடுறேன். அப்புறம் முத்தையா, எப்ப துபாயில இருந்து வந்த நீ? வந்து 10 நாள் ஆச்சு. இங்க பக்கத்து ஊர்ல ஒரு லேண்ட் விலைக்கு வருதுன்னு சொன்னாங்க. அதைத்தான் பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே ஓ ஞாபகம் வந்துச்சு. உனக்கு தான் இந்த லேண்ட் விஷயத்தை பத்தி நல்லா தெரியுமே, அதுதான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமா, யாருடைய நிலம்? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்கியா? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு தர்றதா சொல்லியிருக்காங்க. இந்த ஏரிக்கிற ஓரத்துல ஒரு மாந்தோப்பு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல. நீ சொல்றது நம்ம தாண்டவராயன் தோப்பு, நமக்கு தெரிஞ்ச ஆள் தான். அதுல வில்லங்க எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு ஈஸி போட்டு பாத்துருவோம். வாமா கொடு. அண்ணே காப்பி எடுத்துக்கங்க. இந்தாங்க.
ஏப்பா இல்ல நான் ஒரு காப்பிக்கு மேல சாப்பிடறது இல்ல. ஏன்னு உனக்கு போக போக தெரியும். எல்லாத்துலயும் ஒண்ணு தானே. ஆமா. அப்புறம் உன்னுடைய பையன் பொண்ணெல்லாம் என்ன பண்றாங்க? 2 பேரும் எப்படியோ இந்த வருஷம் படிப்பை முடிச்சிருவாங்க. சரி. நானும் துபாய்க்கு போய் 15-20 வருஷம் ஆச்சு இல்ல, அதான் ஒரேடியா இங்க வந்து செட்டில் ஆக முடிவு பண்ணிருக்கேன். ஆமா, உனக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஆஸ்திக்கு ஒரு பையன், ஆசைக்கு ஒரு பொண்ணுன்னு அளவோட நிறுத்திக்கிட்டேன். சரி, பையன் என்ன பண்றான்? அப்படி சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் பண்ணலன்னு வச்சுக்கேன். அவனுக்கும் படிப்புக்கும் கொஞ்சம் தகராறு வந்தது. நாம எதுக்கு அது கூட போய் தகராறுலாம் பண்ணிக்கிட்டு, உனக்கு படிப்பெல்லாம் வேணாண்டான்னு நிறுத்திட்டேன். இப்ப நம்ம மில்ல தான் பாத்துக்கிட்டு இருக்கான். என் பொண்ணு அவ படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நம்ம கைலாசம் எப்பாவது வர்றானா இல்ல சென்னையிலே செட்டில் ஆயிட்டானா? எங்கப்பா, எப்போது ஒரு தடவை வருவான். பெரும்பாலும் சென்னையில தான் இருக்கான். அவனோட 2 பொண்ணுங்க காணாம போன விஷயம் உனக்கு தெரியுமில்ல? ஆமாமா. ஆமா, அந்த குழந்தைங்க இன்னுமா கிடைக்கல? கிடைக்கலப்பா. இப்ப கூட கைலாசம் அவன் பொண்டாட்டி விசாலாட்சியும் அந்த பசங்க கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு 108 சிவஸ்தலத்துக்கு யாத்திரை போயிருக்காங்க. ஓ, இதோ வர்றானே இவன் தான் என் பையன். டேய் அருண், நில்லுடா. வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி நேராக போய்கிட்டு இருக்க. வீட்டில் ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு, யாரு என்னான்னு விசாரிப்போம். ஒன்று கிடையாது. என்ன சுப்பையா, தோளுக்கு மேல வளர்ந்த பையனை போய் சின்ன புள்ள மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்க? இவர் எப்பவும் இப்படித்தானே, எப்போ அவனை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஏற்கனவே இவனுக்கு சப்போர்ட்டு, இப்போ நீ வேற சேர்ந்துட்டியா? டேய் அருண், இதுதான் முத்தையா. நான் இவன் கைலாசம் எல்லாரும் பால்ய சிநேகிதர்கள். வணக்கங்க. வணக்கம்ப்பா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். சுப்பையா, உன் பையனை நல்லபடியா தான் வளர்த்துருக்க. என்ன ஒரு பண்பு, என்ன ஒரு பணிவு, அடக்கம். நம்ம பையனோட சுயரூபம் தெரியாம இவன் பாட்டு சர்டிஃபிகேட்டை வாரி வழங்கிட்டு இருக்கான். அப்ப சுப்பையா, அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி அண்ணே, இருந்து சாப்பிட்டு போலாமே. பரவாயில்லம்மா, இனிமே இந்த ஊருக்கு தானே வரப்போறேன் அடிக்கடி. அடுத்த தடவை வரும்போது குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டு போறேன். சுப்பையா, நீயும் அப்பா என் வீட்டுக்கு வந்துட்டு போகணும். இதெல்லாம் நீ சொல்லணுமாப்பா. துபாயில இருந்ததுனால இவ்வளவு நாள் உன்னை விட்டு வச்சோம். இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு தடவை நான் இவ்வளவு வந்து இறங்கி இருக்க மாட்டோமா? என்ன தேர்ற? இல்ல, இந்தாப்பா என் கார்டு, இதுல என் நம்பர் இருக்கு. அடிக்கடி போன் பண்ணு. சரி சரி. நமக்குள்ளதெல்லாம் காடு தோட்டம் இதெல்லாம் தான். இந்த மாதிரி காடெல்லாம் கிடையாது. நான் உனக்கு போன் பண்றேன், நம்பரை குறிச்சு வச்சுக்க. சரி, ஓகே, வரமா? சரிங்கண்ணே. செஞ்ச பாவத்தை தொலைச்சிட்டு புண்ணியத்தை சேர்த்துட்டு திரும்பும்போது காணாம போனதும் திரும்ப வந்து சேரும். பாவ கணக்கை முடிக்கும் போது லாப கணக்கை தொடங்கி தானே தீரணும். அதான வினைப்பயன். பூமியில் புதியதும் இல்லை, மரணத்தைப் போல் ஒரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாமல் இயற்கை இல்லை. இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. எக்ஸ்கியூஸ் மீ மேகலா, உள்ள வரலாமா? வாங்க மகேஷ், உட்காருங்க. அது சரி. எப்போ வந்தீங்க? நான் வந்து டோர் கிட்ட நின்று கூப்பிட்டதும் தெரியல, இங்க வந்து நின்னதும் தெரியல. என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, உட்காருங்க. அது சரி. என்ன மேகலா, ஏதாவது கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம்.
இல்ல அஃபிஷியலா இல்ல பர்சனலா? சரி, எது நடந்ததுனாலும் சொல்ல வேண்டாம். இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன, விடு. ஆமா, உங்க சீனியர் லாயர் வீட்டுக்கு வந்தாரா? துர்காவை பார்த்து பேசினாரா? இது விஷயமா தெரிஞ்சுட்டு போலாம் தான் வந்தேன். வெள்ளியங்கிரி சித்தர் வந்தாரு. அதுக்கப்புறம் தான் பெரிய குழப்பமே. என்னது, வெள்ளையங்கிரி சித்தரா? யார் அவரு? இங்க கிராமத்தை சேர்ந்தவர் தான். எப்போவாவது தானா வீடு தேடி வந்து புரிஞ்சும் புரியாமலும் ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா அவர் சொன்ன மாதிரி நடந்துரும். நீ சொல்றதை என்னால சுத்தமா நம்ப முடியல மேகலா. ஆனா உன் முகத்துல தெரியுற பயத்தையும் குழப்பத்தையும் பார்த்தா என்னால நம்பாம இருக்கவும் முடியல. நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் மகேஷ். What do you mean? நான் சின்ன வயசா இருக்கும்போது இந்த வெள்ளையங்கிரி சித்தர் எங்க வீடு தேடி வந்து இந்த வீட்டு மூத்த பொண்ணால இளைய பொண்ணோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் என் தங்கச்சிங்க என்னை விட்டு பிரிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க கிராமத்தை விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்தோம். இதுவரைக்கும் என் தங்கச்சிங்களை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல.